ஐயோ காத்து இல்லையே, நம்ம நடு காட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டோமா? சைக்கிள்ல காத்துலயே இங்க வீடு இருந்தா கூட பம்பு வாங்கி அடிச்சிருவேனே, கடையும் இல்லையே, நான் இப்ப எப்படி போவேன் வீட்டுக்கு? என்ன தம்பி, என்ன அப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? காத்துல சைக்கிள்ல என்ன பண்றேன்னு தெரியல, நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு தெரியல எனக்கு. இவ்வளவுதானே, கவலைய விடு. இதுல காத்து நிறைய இருக்கும், இத வச்சு காத்து அடிச்சிட்டு நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. பத்திரமா பத்திரமா போ. இத வச்சு எப்படி காத்தடிக்கிறது? அவங்க மாதிரி ட்ரை பண்ணி பாக்க. அண்ணே எப்படிண்ணே? நன்றிண்ணே நன்றிண்ணே. பரவாயில்லப்பா, ஏகப்பட்ட ஐடியா குட்டி கிடக்குது. சரி, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. பத்துமா, பாய். ரொம்ப சோகத்தோட காலைல உட்காந்துருந்தாரு. என்னய்யா ஏன் இப்படி உட்காந்துருக்க? வீட்டுக்காரிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி 30 வருஷமா ட்ரை பண்றேனியா, முடியல. ஏன் என்ன அவ வாடகை கேட்கறே தான் குறிக்கோளா இருக்கு. அவன் இப்போ ஒய்ப்புக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார், என் நாய்க்குட்டி ஒன்று காணாமல் போச்சுங்க. பேப்பரில் விளம்பரம் கொடுக்க வேண்டியானா? என் நாய்க்கு படிக்க தெரியாதுல்ல, விளம்பரத்தை கொடுத்து என்ன